ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல ராஜேஸ்வரி பயப்படுற ஒரே விஷயம் இந்த நம்ம ரேணுகாவை கொலை பண்ண விஷயம் மட்டும்தாங்க. அதை வச்சு ராஜேஸ்வரி கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப ராஜேஸ்வரி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டு முன்னாடி ஒரு பார்சல் இருக்கு, அதை போயிட்டு பாரு அப்படின்ற மாதிரி அந்த கவின் கால் பண்ணி சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரியும் எழுந்து அந்த பார்சலை எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மயில் ஒரு பக்கம் அந்த நகையை எடுக்கிறதுக்காக மேல இருந்து வராங்க. அந்த நகையையும் ஆட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. மறுநாள் அவன் காதலிக்கிறவனோட எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போடுறாங்க. தன்னம்பிக்கையா பேசுறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு போறேன், படிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயோட கார்ல தாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆனா அவங்க ஒழுங்கா கிளியரா பேசவே இல்லை. அந்த மயில் விஜய் கிட்ட வசமா மாட்டணும், விஜய் கண்டிப்பா அந்த மயிலை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் கண்டிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப ராஜேஸ்வரி நல்ல வசமா மாட்டிக்கினாங்க. அந்த கவின் பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நான் ரேணுகாவை கொலை பண்ணதுக்கு காரணமே உன்னை அவனோட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றத நல்ல வீடியோவா சுடர் எடுத்தா. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அழகா வீடியோவோட இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு ராஜேஸ்வரியோ பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மறுபடியும் பாருங்க கவினுக்கு கால் பண்ணி என்ன இதுல டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, இதை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பவா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு 50 லட்சம் ரூபாய் காசு அனுப்பு அப்படின்ற மாதிரி கவின்னு சொல்றாங்க. அவளும் அப்படித்தான் மெட்டிருந்தா நீயும் விதம் மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி, நீ அனுப்பு ஃபர்ஸ்ட், இல்லைன்னா விஜய்க்கு ஒரு டைம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் ஆரம்பிச்சு விட்டுருவா அப்படின்ற மாதிரி கவின் ராஜேஸ்வரியை மிரட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி என்ன செய்ய போறாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்க, சுடர் கொலை பண்ண விஷயத்துலயும் நீ இன்வால்வ் ஆயிருக்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கவின் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, என்ன இந்த ராஜேஸ்வரி எப்படி மாட்ட போறாங்க, இந்த உண்மை எல்லாம் எப்படி வெளியே வரப்போகுது அப்படின்றத எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.